தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஸ்பிளே தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோவை Kinemaster அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரை பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி அழகாக உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை கிரியேட் பண்ண முடியும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு சென்டரில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 16:9 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் வந்த பிறகு மேலே உள்ள மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேக்ரவுண்ட் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங்கில் இருக்கும். இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஃப்ரேம் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பொசிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஏரியாவில் உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பிக்சரை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான ஃபுல் ஸ்க்ரீனில் வைங்க. நான் இந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு போதும். அதுக்கடுத்து ஸ்டார்ட் பொசிஷன் சைடில் ஒரு ஈக்குவல் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பொசிஷனும் எண்டு பொசிஷன் சேமாக இருக்கும். வச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு மூவிங் ஆகாது. இப்போ இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்னர் ஃபுல்லாக நல்லா டார்க்காக ஷேடோவாக இருக்கும். எனேபிள் பண்ணிங்க சென்டர் உள்ள பிக்சர் நல்லா நீட்டாக தெரியும். அதுக்காக எனேபிள் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த பிக்சரை நான் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்க எவ்வளோ வரைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ அந்த மறுபடியும் அந்த பிக்சரை நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு சேம் பிக்சரே ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே வாங்க. உங்கள் பிக்சரில் தேவையில்லாத ஏரியாவை க்ராப் பண்ணிக்கலாம். கரெக்டாக க்ராப்பிங்கை கிளிக் பண்ணி மாஸ்க் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஷேப்புன்றதை கிளிக் பண்ணி அந்த ஷேப் செலக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஏரியா கரெக்டாக நான் செலக்ட் பண்ணிங்க. நான் கரெக்டாக க்ராப் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு நான் க்ராப் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். இப்போ இதையும் நம்ம வீடியோ ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் சைடில் உள்ள ஃப்ரேம் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பேக் வாங்க. இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் டிக் பண்ணிடுறேன். நல்லாவே எனக்கு அந்த டெம்ப்ளேட் தெரியுது. இப்போ நம்மளோட பிக்சரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆரோ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். நீங்களும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நான் டிக் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு நல்லாவே அந்த பிக்சர் தெரியுது. இப்போ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்து இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நல்லா டார்க்காகவே தெரியும் அந்த பிக்சர். அதுக்காக நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். வச்சுட்டு நம்ம டிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு சாங் மட்டும் ஆட் பண்ணலாம். இப்போ ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோல்டருக்கு வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண சாங்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு ப்ளே ஆரம்பிச்சிடும். நான் ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் டிக் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண சாங்கோட வால்யூம் வந்து இந்த லாஸ்ட் எண்டு வரும்போது கொஞ்சம் கம்மியாகும். அது கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு சைடில் உள்ள கியர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆடியோ ஃபேட் அவுட் அப்படின்றோம். இதை வந்து நீங்கள் 0வில் வச்சுட்டு இதை டிசபிள் பண்ணி நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இதுக்கடுத்து உங்கள் சாங்கோட வால்யூம் வந்து கம்மியாகாது. இப்போ நான் லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். நல்லாவே ப்ளே ஆகுது. சில பேருக்கு இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணாலும் அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் சில பேருக்கு எனேபிள் பண்ணும்போது ஒர்க் ஆகாது. சில பேருக்கு எனேபிள் பண்ணியும் அந்த டெம்ப்ளேட்டோட கலர் வந்து உங்களோட பிக்சர் கொஞ்சம் கம்மியாக தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து மறுபடியும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு கட் ஆப்ஷன் சைடில் உள்ள ஃப்ரேம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வாங்க. இதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா ஆப்போசிட்டி அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எனக்கு ஃபஸ்ட்லேயே நல்லா தெரிஞ்சனால கொஞ்சம் அளவுக்கு வச்சுட்டு நான் பேக் வந்துடுறேன். இதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இதையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பிரைட்னஸ்ன்றது 2வது தடவை ஆட் பண்ணுறதுனால நிறையா கொடுத்துக்குங்க. வச்சு டிக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையில்லாத ஏரியா வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்துள்ள ஏரியா உங்கள் வீடியோவில் வராது. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு சைடில் ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகுமோ அதை வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.